நகர பேருந்துல ஆண்களுக்கும் இலவசம்னா, ஆண்கள்ல எத்தனையோ பேர் வயசானவங்க, பாவப்பட்ட மக்கள், பாவப்பட்ட ஆண்கள் இருக்க மாட்டாங்களா? வறுமை கோட்டின் கீழே இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே. எத்தனை பேர் எல்லாருமே பேர் வந்து எல்லாருமே பணம் கொடுத்து போற அளவுக்கும் இல்லாதவங்களும் இருப்பாங்க. அந்த அடிப்படையில ஏழை பாளையர்களுக்கான உருவாக்கப்பட்டதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி தான் அதிமுக. அதை வார்த்தெடுத்தவர் புரட்சி தலைவர் அம்மா. ஏழைகளுக்காகவே கட்சி தொடங்கி ஏழை மக்களுக்காகவே திட்டங்களை கொடுத்து குடிசை வீட்டுக்கும் ஒரு விளக்கு கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அனைத்து குடும்ப அட்டைதாருக்கும் விலையில்லா அரிசி கொடுத்தவர் எங்க அம்மா. அப்ப நீங்க அதை கேட்பீங்களா? ஏங்க எல்லா குடும்பத்துக்கும் என்ன பணக்காரவங்களாம் வாங்குறான், யாரு வாங்கினாலும் அரிசியை வாங்க வந்தாங்கன்னா வாங்கிட்டு போகட்டுமே, அவங்க அவங்க இல்லாதனால தானே வாங்குறாங்கன்னு சொல்ல அடிப்படையில தான் கொடுத்தது. அதே அனைத்து குடும்ப அட்டைதாருக்கும் விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி கொடுத்தோம். நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. நாங்க கொடுக்கிற திட்டங்களை பாகுபாடு பார்த்துல, தகுதி பார்த்தல்ல, அனைவருக்குமான திட்டம் தான் இது. இந்த திட்டங்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் அறிக்கை 5 அறிவிப்பு, முத்தான அறிவிப்பு. இன்னைக்கு அறிவித்த உடனே திமுக ஆட்டம் காண்டுச்சு. ஏற்கனவே பிஜேபியோட அதிமுக தோழமை கொண்ட உடனேயே ஏற்கனவே பல அப்பா குதிச்சுட்டாங்க. நீங்க போலாமா, நீங்க போய் திராவிட இயக்கம் சேரலாமா, நாங்க என்னமோ புதுசா தப்பு போடுற மாதிரி. இவங்க தான் தொடங்கி வச்சது, இவங்க ஆட்சியில அமர்ந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பழைய ஓய்வு திட்டமே இவங்க காலத்துலதான், இவங்க அமைச்சர் மத்தியில பாரதிய ஜனதாவோட மந்திரி சபையில இருக்கும்போது தான், கூட்டணியில இருக்கும்போது தான், நீ நல்லா புரிஞ்சுக்கணும், அன்னைக்கு தான் ரத்து பண்ணப்பட்ட புதிய ஓய்வு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கடுத்து மோடிஜி வந்து அதை நடைமுறைப்படுத்தினார். இவங்க என்னமா புதுசா அவங்க இப்ப புதுசா தரேன்னு சொல்லிட்டு அதுலயே நம்ம அரசு ஊழியர்களை, அங்கன்வாடி பணியாளர், சத்துணவு பணியாளர், இடைநிலை ஆசிரியர், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் வாக்குறுதி வந்து பலமா இருக்கு, அதே போல கூட்டணி பலம் வந்து கொஞ்சம் குறைவா தானே சார்? எங்களுக்கு கூட்டணி பலம் வந்து குறைவே கிடையாது. நீங்க என்னன்னா, நீங்க அதைத்தான் தவறாக எடை போடுறீங்க. எங்க தலைவர் 1980 எப்படி கூட்டணி வச்சாரு? பெரிய பெரிய கட்சியோட கூட்டணி இருந்துச்சா? சாதாரண காக்கா தேக்காங்க. பா நெடுமானே, நீங்க பாத்தீங்கன்னா பா நெடுமானே, இது மாதிரி தெரியாத கட்சியெல்லாம் சேர்த்துதான் நடத்தினார். அது அதிகமான 77 காட்டிலும் 1977 காட்டிலும் 1980 அதிகமான சீட்டுகளை, வாக்குகளை பெற்றார், தொகுதிகளை பெற்று வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் தான், இவனும் எம்ஜிஆர் மாதிரி தான். எம்ஜிஆர் கட்சி தானே அதிமுக. எனக்கு வளர்ந்திருக்கு அதிமுக என்பது. அன்றைக்கு 17 லட்சம் தொண்டர்கள், அன்றைக்கு அடுத்து எங்க அம்மா காலத்துல 1.5 கோடி தொண்டர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க. எங்க குடும்பம் சம்பந்தம் பண்ணியிருப்பாங்க, கட்சியில இருக்கவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றீங்க? அப்படி இருக்கும்போது அப்ப விரிந்து பறந்து இருக்கிறது, இயக்கம் பறியுது. தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி எதுனா அதிமுக. எங்களோட கூட்டணி வைக்கிறது, கூட்டணி பலம் எந்த விதமாக இருந்தாலும். எங்க அன்னை இந்திரா காந்தி பிரதமரா இருக்கார், டாக்டர் கலைஞர் அவரு தமிழகத்துடைய முதலமைச்சர், 2 பேரும் கூட்டணி வைக்கிறாங்க, பெரும்பெரும் தலைவர்களா இருக்காங்க. அப்படி இருந்த அந்த கூட்டணி 117 117 பேர் அப்படி இல்லையே. கூட்டணி பலம் பார்க்க மாட்டாங்க மக்கள். தேர்தல் நேரத்தில் மக்களுடைய மனநிலை கடந்த 5 ஆண்டுகள்ல யார் எப்படி ஆட்சி செஞ்சாங்க, அதுக்கு முன்னால எப்படி எடப்பாடியார் ஆட்சி செஞ்சாரு அப்படின்றதான் பார்ப்பாங்க. அப்படிதான் பார்த்துருக்காங்க. அப்படித்தான் பார்த்து இன்னைக்கு மக்கள் எல்லாம் நாங்க போற இடங்கள்லாம் ஏகோபித்த வரவேற்புல இருக்காங்க. இவங்களும் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க, திமுகவா பரிசுகளை அள்ளி கொடுக்குறாங்க. நேற்றைக்கு பாத்தீங்கன்னா, நேற்றைக்கு முன்தினம் சென்னை அண்ணா நகர்ல அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர், பேர் சொல்லல, காத்து கொடுக்குறாரப்பா, சீர் மாதிரி கொடுத்து விடுறாரு. தென் மாவட்டங்களில் சீர் கொடுக்குற மாதிரி சீர் மாதிரி கொடுத்து விடுறாரு. நான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நல்லதை மக்களுக்கு செய்திருந்தால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இவ்வளவு பரிசு பொருள் கொடுக்கணுமா? அதே மாதிரி எத்தனை பேர் கொடுக்குறாங்க. அன்னைக்கு படிப்படியா எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக சட்டமன்ற உறுப்பினர் தெரியுது,
நம்முடைய பலம் நமக்கு தான் தெரியும், மக்களுடைய பலம் நமக்கு தெரியும்ப்பா. நம்ம ஆட்சி அதிகாரம் நம்ம இதுல இருக்கோம், நம்ம சாதனை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. மக்கள் கொதிப்புல இருக்காங்க, இதாச்சும் கொடுத்து மக்கள் மாறுவாங்களான்னு நினைக்கிறாங்க. இது ஒரு சான்றுக்காக சொல்றேன், வேற ஒண்ணு. நிறைய திட்டங்கள் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. மக்கள் தான் பலம், மக்கள் தான் எஜமானர். தேர்தல் நேரத்துல என்னதான் பணம் கொடுத்தாலும் என்னதான் பொருள் கொடுத்தாலும் மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. யாரு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆதரிப்பாங்க. அதுதான். பாஜக வந்து அதிமுக ஏங்க அவங்க கூட்டணி தம்பி நல்லா ஒரு கேள்வி இருக்கு. ஒரு கூட்டணி தர்மத்துல அவங்க இருந்தவங்கள கூப்பிட்டு சேர்த்துக்கணும்னு நினைக்கிறது தப்பு ஒண்ணு இல்லையே. இது தவறா நீ எழுதக்கூடாது. எதுக்காக? அதுக்காக எல்லாம் உங்களுடைய பெருந்தன்மையை காமிக்கிறாங்க. போனவங்க மதுரை மக்களுடைய செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா செல்லூராஜ் தொகுதி மாற போறாங்க அப்படின்னு அதெல்லாம் மேற்கு தொகுதியில தான் கட்டிக்கிறேன், மேற்கு தொகுதியால செய்யறேன். ஏங்க அப்படி சொல்றீங்க? மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. நிறைய செஞ்சிருக்கீங்க சார். இருந்தாலும் கூட 100 தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு தீவிரமா செயல்படுறாங்க. எல்லா குழுவும் நான் என்ன சொல்றேன், நான் யாரையும் நம்பி இல்லை, நான் மக்களை நம்பித்தான். மேற்கு தொகுதி மக்கள் தான் என்னைய இந்த நிலைக்கு உயர்வாக்கியிருக்காங்க. செல்லூர் ராஜா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? 15 வருஷத்துக்கு முன்னால நான் சாதாரண ஒரு கவுன்சிலராக இருந்தேன். இடைத்தேர்தலில் கொடுத்தாங்க, வெற்றி வாய்ப்பு இழந்தேன். மேயர் தேர்தலில் கொடுத்தாங்க, வெற்றி வாய்ப்பு இழந்தேன். எதை நான் ஊருக்கும் உறவுக்கும் தெரிஞ்சவனா இருந்தேன். என்னை உலக அறிய செஞ்சவங்க எங்க அம்மா இங்கே சீட்டு கொடுத்து இந்த தொகுதி மக்கள் தானே என்னை உலக அறிய செஞ்சாங்க. 3 தடவை என்னை ஜெயிக்க வச்சிருக்காங்க. நானும் தடவை அவங்கள தான் நம்பி நிற்கிறேன், நிற்க போறேன். அது அதெல்லாம் சீட்டு கொடுக்கலாம், எங்க பொதுச் செயலாளர் தான் கொடுப்பார். அவர் யார் பார்த்து யாரு கொடுக்குறாரு? நாங்க அதெல்லாம் தலையிட முடியாது. பொதுச் செயலாளர் பார்த்து தான் முடிவு எடுக்கணும். யாரை நான் தான் இந்த தொகுதியெல்லாம் சொல்ல முடியாது. அதனால என்னுடைய விருப்பத்தை எல்லா 4 தொகுதி நான் மாவட்ட செயலாளர் முறையில கட்டியிருக்கேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.